நல்லது. இந்த காலை நேரத்தில் வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் நாங்கள் வாழ்த்துகிறோம். நாங்கள் ஆராதிக்க போகிறோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக நான் உங்களின் அன்பு கூற போகிறேன் ஆண்டவரேன்னு நாங்கள் இந்த காலை நேரத்திலே பாடி ஆண்டவரை நாங்கள் ஆராதிப்போம். ஆராதனை நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுகம் கொடுக்கிற கர்த்தரை நோக்கி நாங்கள் துதிப்போமா. சற்று நேரம் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் ஆண்டவர். உயர்த்துகிறோம் சுவாமி. ஒருவரும் சீர் கூடாத ஒளியில்
வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்த நீர் பரிசுத்த. ஆமாண்டவரே, நீர் பரிசுத்தமான தேவன். நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, ஓ நீரே நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், நீங்க மாத்திரமே ஆண்டவரே பெரியவர். சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே, கிரியை செய்கிற கர்த்தர், உம்மை சதா போல் காலங்களும் வேறொரு உங்களோடு கூட இருக்கிறவர். தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர் மாத்திரமே பரிசுத்தரே, உன்னதமான கர்த்தர். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீரே நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், துதிக்கிறோம் சுவாமி. உம்மை போல ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஒருவரை எல்லாவற்றுக்கும் மேலானவர், கர்த்தரே, நீர் எல்லோரிலும் பரிசுத்தர். பெரியவர். இதோ நீர் உன்னதமான கர்த்தர், நீர் பரிசுத்தமான ஆண்டவர் சுவாமி. உம்மை உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம் உம்மை சுவாமி. போற்றுகிறோம் சுவாமி. நீர் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்துடையவராக இருக்கிறேன். சுவாமி. ஹalleluya. நல்லது. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எம்முடைய இணையதளத்திற்குள்ளாக நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 8:30க்கும், ஆங்கில ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போலவே நேரிலே சபைக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள விரும்புவீர்களானால் கிருளப்பனையில் இருக்கிற கல்வாரி சபையிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கலந்து கொள்ள முடியும். அங்கு நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 10:30க்கும், ஆங்கில ஆராதனை காலை 10 மணிக்கும் நடைபெறுகிறது.
அதே போல் இணையதளத்தினூடாக உங்களால் எங்களோடு கலந்து கொள்ள முடியாவிட்டால் வாட்ஸ்அப் ஊடாக ஆடியோக்களை கேட்டு நீங்கள் தேவனை துதிக்க முடியும். ஆகவே திரையிலே காணப்படுகிற இந்த எண்ணிற்கு உங்களது பெயரையும் உங்களது தொலைபேசி இலக்கத்தையும் நீங்கள் அனுப்புவீர்களானால் எங்களால் முடியும். ஆராதனை ஆடியோக்களை உங்களுக்கு அனுப்பி வைக்க நீங்கள் அதில் கேட்டு தேவனை ஆராதிக்க முடியும். அதே போலவே உங்களுக்கு ஜெப தேவைகள் எதுவும் தேவையாயின், ஆலோசனைகள் தேவையாயின் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் அழைக்க முடியும். எம்முடைய ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகள் அளிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதே போலவே இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். இந்த காலை வேளை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. இனி அநேக நாட்களுக்கு பின்பதாக பிரதான சபையில் ஊழியம் செய்கிறதுக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். இனி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலையில் அதே போல் எங்களுடைய பாஸ்டர் சங்கர் இந்த இடத்துல இல்லை, அவரை நினைவு கூற இருக்கிறது. கர்த்தர் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கார் உங்களோடு கூட வார்த்தையை பேசுவதற்கு. மிகவும் கனமாக எண்ணுகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் நான் இந்த வார்த்தையை குறித்து கேட்கும்போது, இந்த வார்த்தை எனக்கு அநேக நாட்களாக மாத கணக்காக இந்த பகுதியை கர்த்தர் சபையோடு பேச சொல்லத்தக்கதாக வழிநடத்தினார். என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துக்கு. ரோமர் எழுதின 8ஆம் அதிகாரம் நிருபம் முதல் 13 வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் ரோமன் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் முதல் 13 வசனத்தை நாங்கள் எழுந்திருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கனத்தை கொடுக்கத்தக்கதாக நாங்கள் வாசிக்க போகிறோம். சபையார் யாவரும் நாங்கள் எழுந்திருப்போமாக. எழுந்திருந்து ரோமர் 8ஆம் அதிகாரம் முதல் 13 வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை வல்லமையுள்ளது, விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் யாவரும் வாசிப்போமாக. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நல்லது, நாங்கள் ஜெபம் செய்வோமாக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். சர்வ வல்லமையும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பிதாவே, உம்முடைய பரிசுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைக்குள்ளாக இருக்க சத்தியங்களை சரியான முறையில் உம்முடைய பிள்ளைக்கு பகுத்து போதிக்கத்தக்கதாக எனக்கு இந்த வேளையில் உம்முடைய கிருபையை தந்தார்லங்க சுவாமி. இந்த வேளையில் இருக்க உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களை மனக்கண்களையும் திறந்து சுவாமி உம்முடைய சத்தியத்தை நோக்கி பார்க்கத்தக்கதாக கிருபையை கொடுங்க ஐயா. இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவரை எங்கள் மத்தியில் இடைப்பட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு போதகராக இருந்து வழி நடத்த வேணும்னு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நன்றி. சபையார் யாவரும் அமர்ந்திருக்கவும். இன்றைய நாளில் உங்கள் மத்தியில் நான் முன்வைக்கிற தலைப்பு என்னவென்றால்,
ஆவியானவருக்குள் நடப்பது என்கிற தலைப்புக்குள்ளாகத்தான் இன்று நான் பேச இருக்கிறேன். அதாவது நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால், ஒரு பிள்ளை அது நடந்து கொள்ளும் போது, அதை பார்க்கும்போது, அதில் நடத்தையை பார்த்தோன்னு நாங்கள் யாருக்கு டக்குன்னு நாங்கள் சொல்லுவோம், இவங்க யாரை போல இருக்கிறாங்கன்னு. புள்ள நடந்து கொள்கிற விதத்தை பார்த்து நாங்கள் யாரை சொல்லுவோம்? அம்மாவை போல இருக்குன்னா அப்பாவை போலவே இருக்கு இந்த புள்ள. ஏன் அந்த புள்ள நடந்து கொள்கிற விதத்தை அவங்களோட அப்பா இல்லாட்டி அம்மா கிட்ட நாங்கள் கண்டிருப்போம். அதனால நாங்கள் சொல்லுவோம், இது அம்மா போல தான் இருக்குது, பேச்சு நடத்த எல்லாமே அம்மா தான். இல்லாட்டி சொல்லுவோம், தப்பார் அப்பா போல தான் இதில் எல்லாம் கொள்கைகளும் செயல்களும் இருக்குன்னு. அது நல்ல காரியமாக இருக்கலாம், சில நேரம் தீமையான காரியமாக இருக்கலாம். ரெண்டையும் பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ள இருக்கு. சில நேரம் பெற்றோர்களுக்கு நல்ல காரியங்கள் சொல்லும்போது ஏன் புள்ள அது அப்படின்னு மார்பில் தட்டிக்கிட்டு சந்தோஷமாக சொல்லுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு தப்பு செய்கிறாங்கிற செய்தி வந்துட்டுனா இல்லை இது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்னால். ஆனால் உண்மையிலே பிள்ளைகள் நடந்து கொள்கிற விதத்தை, அதில் என்ன வருதோ அதில் நன்மையோ தீமையோ அது பெற்றோர்களுக்கு பேர் சேர்கிறது. அதே போல தான் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, எங்களுடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் செய்கிற காரியங்களை பார்க்கும்போது, கிறிஸ்தவர்களாக நாங்கள் நடந்து கொள்ளும்போது, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை யாருக்கு பிரதிபலிக்க போகிறாங்க? நாங்கள் கிறிஸ்தவர்கள் அறிஞ்சிருக்கிற சமுதாயம் யாருக்கு எங்களுடைய நன்மைகளை தீமையை சொல்ல போகிறாங்க? நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதை குறித்து தான். ஏன்னா நாங்கள் எது செஞ்சாலும் அந்த பிள்ளைங்களுக்கு செய்கிறது எப்படி பெற்றோர்களுக்கு பாதிக்கிறதோ, அதே போல் கிறிஸ்தவர்களாக நாங்கள் செய்கிற ஒவ்வொரு நடத்தையும் தேவனுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இனி நாங்கள் இந்த வார்த்தையுடைய பின்னணி, இந்த பகுதியை பின்னணியை நாங்கள் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இந்த ரோமர் நிருபத்தை எழுதியிருக்கிறாரு. இந்த நிருபம் நாங்கள் பார்க்குறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின மிகவும் நீளமான வேத சாஸ்திரங்கள் நிறைந்த ஒரு புத்தகம் தான் இந்த ரோமர் புத்தகம். சில நேரத்தில் ஆண்டவர் எனக்கு இந்த புத்தகத்தை வழிநடத்தும் போது எனக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கும் இதில் செய்தி எடுத்து கொடுக்கறதுக்கு. ஏன்னா இதில் சில டாக்டரின் சிறைகள் எல்லாமே ரொம்ப டீப்பானது விஷயங்கள், சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாம். அப்போ அதனாலே தெரியும், புதிய ஏற்பாட்டில் பவுலுடைய நிருபங்களில் முதல் இடத்தை இந்த ரோமர் புத்தகத்துக்கு கொடுத்துருக்கதாக நான் நினைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அல்ல, இது இந்த சபையை உருவாக்குனது. பெந்தெகோஸ்து நாட்களில் ஆவியானுடைய நிரப்புதலோடு கூட தொடப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் இந்த இடத்துல போயிட்டு ரோம சபையை உருவாக்குறதாக வேதாக ரீதியான ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இனி எது எப்படியா இருந்தாலும் இந்த பகுதியை நாங்கள் நோக்கி போகும்போது, ரோமர் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால், இந்த 7ஆம் அதிகாரத்து மட்டும் அப்போஸ்தலனாகிய பவுல் நாங்கள் பார்க்குற மனுஷனுடைய சுபாவத்தை குறித்து அநேக காரியங்களை பேசுகிறார். அதுதான் மனுஷன் இந்த நியாய பிரமாணத்தோடு போராடுகிற போராட்டங்கள், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, மனுஷனுடைய அவனுடைய மெய்யான நிலைமை எப்படியாப்பட்டது என்கிறத குறித்து அவர் இன்னைக்கு அநேக காரியங்களை குறிப்பிடுகிறாரு. இந்த 7ஆம் அதிகாரம் வரும்போது நாங்கள் பார்க்குறோம், அவர் சொல்கிறாரு, நான் நிர்பந்தமான ஒரு மனுஷன். அவர் சொல்கிறார், நான் நிர்பந்தமான ஒரு மனுஷனாக இருக்கிறேன், என்னை யார் இதுலேருந்து விடுதலையாக்க போகிறான்னு. 24 வசனம் சொல்லுது, 7ஆம் அதிகாரம் 24 வசனம், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? ஒரு கேள்விக்குரிய போடுறாரு. இந்த 7ஆம் அதிகாரம் மட்டும் நாங்கள் பார்க்குறோம், அவர் ஒரு இந்த இடத்துல நம்பிக்கை இல்லாத, ஒரு விடுதலை இல்லாத ஒரு காரியங்களை பேசிட்டு 8ஆம் அதிகாரம் வரும்போது, இந்த 8ஆம் அதிகாரம் இந்த ரோமர் புத்தகத்தில் ஒரு மோதிரத்தில், அந்த வேதாகம ரீதியான ஆசிரியர் சொல்கிறாங்க, மோதிரத்தில் இருக்கிற ஒரு வைரக்கல்லை போன்றதான். ஏன்னா இந்த எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு, பதில்கள் இந்த 8ஆம் அதிகாரத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் முதல் வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். நாங்கள் பார்க்குறோம் இந்த இடத்துல முதலாவதாக இயேசு கிறிஸ்துவர்களுக்குள்ளாக, இயேசுக்குள்ளாக உட்பட்டவர்களாக இருப்பவர்களுக்கு என்னவா? ஆக்கினை தீர்ப்பு இல்லையா? மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இல்லாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லையா? நான் தான் முதலாவது உங்களை தலைப்பில் சொன்னேன், ஆவியானவருக்குள்ளாக நடக்கிற வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது.
கிறிஸ்தவர்களா எங்களுக்கு. அப்போ முதலாவது நான் சொல்ல வர காரியம் என்னன்னா இன்னைக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம்தான் அந்த ஆக்கினே தீர்ப்பு என்கிற அந்த வார்த்தை இந்த வேதாகமும் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கபடியால் கட்டா கிரீமா என்கிற ஒரு வார்த்தை தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ஆக்கினே தீர்ப்பு என்கிற வார்த்தைக்கு. அப்போ அது என்னன்னா ஒரு நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை கட்டா கிரீமா சொல்றது. அதாவது நீதிமன்றத்தில் ஒரு நியாய தீர்ப்புக்காக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. அதாவது ஒரு தண்டனையோ ஒரு அபராதமோ அதுக்கு விதிக்க இருக்கு. சரியா? எங்களுக்கு தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையில் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டோமோ, அவருடைய இரத்தத்தினால எங்களுக்கு எங்களுடைய எல்லா பாவங்களையும் ஆண்டவர் கழுவி விட்டார். என்னைக்கு நாங்கள் அவரை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு எங்களை நாங்கள் அவருக்கு ஒப்பு கொடுத்தோமோ அண்டையிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு தண்டனை இல்லை. ஹல்லேலூயா! இயேசு சுவாமி எங்களுக்கு கட்ட வேண்டிய எங்களுடைய எல்லா கடனையும் கல்வாரி சிலுவையில் கட்டி தீர்த்துட்டார். ஆமென். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க முழு மனதோடு? ஹல்லேலூயா! இன்னைக்கு எங்களுக்கு தண்டனை இல்லை. எங்களுடைய எல்லாம் அந்த பாவ கடன் எவ்வளோ இருந்துச்சோ எல்லா கடனையும் இயேசு சுவாமி ஜீரோவாக மாற்றிட்டாரு. ஆமென். இன்னைக்கு எங்களுக்கு சுதந்திரமாக வாழ முடியும் இந்த உலகத்தில். பயந்து வாழ தேவையில்லை. இன்னைக்கு அதுதான் சொல்லப்படுகிறது இந்த வார்த்தையில். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தண்டனை தீர்ப்பு இல்லை, நியாய தீர்ப்பு இல்லை. அவங்களுக்கு அதிலிருந்து தேவன் விடுதலையாக்கி இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக தேவனுடைய சபையிலிருந்து நாங்கள் அவரை ஆராதிச்சு கொண்டிருக்கோம், அவரை தொழுது கொண்டிருக்கிறோம், அவருக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் எங்களுக்கு அந்த அப்படியாப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு செய்ய முடியாதது ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் இருக்க மனுஷர்கள் சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கை என்ன, இந்த வாழ்க்கை இது ஒரு நான் என் வாழ்க்கை இது என்ன கர்மம், இது இப்படியே போயிடும், எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, என் தலை விதி அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்க ஜனங்க சில நேரம் நம்பிக்கை இல்லாமல் பேசலாம். ஆனால் உங்களுக்கு எனக்கும் கிறிஸ்து கொடுத்துருக்காரு நம்பிக்கை, விடுதலையை கொடுத்துருக்கிறாரு. எங்களுக்கு வருகிற நித்திய வாழ்க்கையை குறித்ததான ஒரு நம்பிக்கையை கொடுத்து வச்சிருக்கிறார். அதனால நாங்கள் பயந்துக்கிட்டு ஒரு குற்ற உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய நேரம் கிறிஸ்தவர்களாக சில நேரம் நாங்களும் சில நேரத்தில் தடுமாறுக்கணும் சில சூழ்நிலை. ஏன்னா பிசாசுடைய ஒரு டெக்னிக் தான் அவனுடைய டெக்னிக் என்னன்னா, எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை அடிக்கடியாக எங்களுடைய மனதுக்கு கொண்டு வந்து நீ இப்படியாப்பட்டு வாழ்ந்த வந்தால, நீ இப்படியாப்பட்ட வந்தால என்று எங்களை குற்றப்படுத்தி எங்களுடைய பழைய வாழ்க்கையான சூழ்நிலைகள்லாம் காண்பிச்சு கொடுத்து, நீ உண்மையிலே விடுதலை பெற்றிருக்கியா, உனக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கா. சில நேரம் நாங்கள் டவுட்டா அப்படியா இருக்குமா சில நேரம். ஏன்னா அந்த சிந்தனை வந்தோம் நாங்கள் நினைக்கிறது நாங்கள் அப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம், உண்மையிலே எங்களுக்கு அப்படியாப்பட்ட தண்டனை இருக்கான்னு. இல்லை பிரியமானவர்களே, பிசாசுடைய சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவன் எங்களுக்கு வார்த்தையில் சில சத்தியங்களை சில காரியங்களை உறுதிப்படுத்தி இருக்காருன்னா அதுக்கு அங்கிட்டு நாங்கள் காரியங்களை சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க விடுதலை நிரந்தரமானது. அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எங்களுக்கு இப்படியாப்பட்ட தண்டனைகள்லேருந்து எங்களை விடுதலையாக்கி இன்னைக்கு எங்களை சுதந்திரவாளியாக வச்சிருக்கிறாரு. ஆனால் சில நேரம் நாங்கள் என்ன செய்கிறோம் எங்களோட வாழ்க்கையில், சில நேரம் நாங்கள் மற்றவங்களுக்கு சில நேரம் நாங்கள் தண்டனை கொடுக்குறோம். ஏன்னா குடும்பத்தில் சில நேரம் கணவன் மனைவி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் போது சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம் அவங்களுக்கு. பிரச்சனைகள் வரும்போது இன்னைக்கு சாப்பாடு இல்லை, கட்டி சாப்பாடு உனக்கு இல்லை, பட்டினியாக கடை, அப்போ தான் புத்தி வரும். சில நேரத்தில் என்ன செய்கிறோம், நாங்கள் பிரச்சனை வரும்போது நாங்கள் மற்றவங்களுக்கு தண்டனையை கொடுக்குறோம். நாங்கள் ஆனால் விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் எங்களை எல்லாத்தையும் விடுதலையாக்கி மன்னிப்பு கொடுத்து எங்களை ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் சில நேரம் நாங்கள் எங்களோட உறவுகள் மத்தியில் சில முருகல் வரும்போது, சில பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் என்ன செய்கிறோம், அவங்கள நாங்கள் சில பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறோம், நாங்கள் சில தண்டனைகளை கொடுக்குறோம் அவங்கள. இந்த இடத்துல அந்த இங்கிலீஷ் பைபிளில் தான் சொல்லுது வடிவா கண்டெம்னேஷன் சொல்லப்படுகிறது. கண்டெம் பண்ணுறோம். சில நேரம் எங்களோட துணைவியாளரை, அவங்க வீட்டை சில நேரம் ஒரு குறைபாடு ஏற்படலாம், பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் அதை வச்சே நாங்கள் என்ன செய்யறது, நீங்கள் இப்படி தால, நீங்கள் அப்படி தால சொல்லுவோம். உங்களை நான் கல்யாணம் முடிச்சு என்னத்தை தான் கண்டேன்,
என்னத்தை தான் கொண்டீங்க கல்யாணம் முடிச்சு? அம்மா அப்பா கிட்ட இருந்து என்னத்தை தான் கொண்டீங்க? சில நேரம் நாங்கள் குற்றப்படுத்துவோம், அவங்கள கண்டம் பண்ணுவோம். உங்களை கல்யாணம் முடிச்சனால என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சோம்? கிறிஸ்தவர்கள் தான் இது பேசுறது, உலகத்தில் இருக்க ஜனங்கள் இல்லை. சில நேரம் விசிட்டிங் போகிற தூரத்துல இருந்து சில சத்தங்கள் கேட்கும். என்ன சத்தம்? சில நேரம் சர்ச்சில் அப்படி பேசுவாங்களா இல்லையான்னு தெரியும், ஆனால் வீடுகளில் போனால் தான் உண்மையான சுரூப விலகும் எப்படி நாங்கள் நடந்து கொள்றோன்னு. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை யோக்கி பார்க்கும்போது இன்னைக்கு பெற்றோர்கள் எதிர்பார்ப்பாங்க, நிறைய எதிர்பார்ப்புகள் பிள்ளைங்கிட்ட. கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க, நிறைய அர்ப்பணிப்புகளை செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த இடத்துக்கு வர முடியாதுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டோன்னு என்ன செய்வோம்? சில நேரத்தில் பெற்றோர்களை அந்த பிள்ளைங்களை கண்டம் பண்ணுறது, ஒரு குற்றவாளியாக மாற்றுறது இல்லைங்க சார். சில பெற்றோர்கள் இருக்காங்க, ஏதாவது ஒரு பரீட்சையில் இப்போ இங்கே புலமை பரிசு வருது, இந்த புலமை பரிசு சில இடங்களில் அம்மா அப்பாங்களுக்கு அது சொல்லுவாங்க, அந்த அம்மா அப்பாங்கிற டெஸ்ட் சொல்லுவாங்க, அம்மாங்கிற டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்படி போட்டி ஃபெயில் ஆகிட்டுனா முடிஞ்சு பிள்ளைய கண்டம் பண்ணி இல்லாம ஆக்கணும். ஏதோ ஓ லெவல் பரீட்சை செய்ய போகிற மாதிரி தான் இன்றைக்கி புலமை பரிசை போய் கொண்டிருக்கு. ஏன் எங்களுக்கு சில நேரம் எங்களோட பிள்ளைகள் தவறு செய்யும் போது, சில அவங்க குறைபாடுகள் நடக்கும்போது எங்களுக்கு அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய பரம தகப்பன் எங்ககிட்ட குறைபாடுகள் பிரச்சனைகள் ஏற்படும் போது அவர் எங்களை மன்னிச்சு எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை அவர் நடத்துகிறாரு. சில நேரம் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக சில நேரத்தில் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் மற்றவர்களை ஒரு குற்றவாளி கூண்டில் போட்டிருக்கோம். ஆண்டவர் எங்களை நிரபராதியாக மாற்றி இருக்கிறாரு. ஆனால் நாங்கள் சில நேரம் எங்களுடைய உறவினர்கள் இருக்கலாம், உங்களுடைய உறவுகள் சில நேரம் இருக்கலாம், அந்த உறவினர்களோட சில நேரம் பேசுறதே இல்லாமல் இருக்கலாம். மூஞ்ச பார்த்தா இப்படி திருப்பி கொள்றது. சில நேரம் சில உறவுகளோட பேசியே பல வருஷங்களா இருக்கலாம், அவங்களோட இப்படி பேசுறது. பேச இயலுமா? அவங்களோட பேசுனா அவங்களோட தப்பிக்க இயலுமா? அவங்களோட பேசாமல் இருக்கிற மட்டும் நல்லோம், கை கெட்டின தூரத்தில் வச்சுக்கொள்வது நல்லோம். சில உறவுகளை நாங்கள் சில நேரம் சில சிறையில் போட்டு வச்சிருக்கோம், அவங்கள ஒரு குற்றவாளி. சில பேர் நாங்கள் அவங்களோட நடந்து கொண்ட விதத்தினால சில நேரம் நாங்கள் பேசாமல் கதைக்காமல் இருக்கிறதுனால அவங்க ஒரு குற்றவாளியாக வாழ்ந்து கொண்டு வேதனையோடு இருக்கலாம். சில அந்த அது சம்பந்தப்பட்ட நபர் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒரு விஷயத்தை ஆண்டவர் இந்த காலவேளையில் உங்களோட உள்ளத்தில் உணர்த்துறதா இருக்கலாம். எங்களோட உறவுகள் மத்தியில் சில நேரம் கணவன் மனைவி உறவுகள் மத்தியில் சில நேரம் ஒரே வீட்டில் இருந்ததுக்கு, ஒரே வீட்டில் சாப்பிட்றதுக்கு, குடும்பம் நடத்துறதுக்கு சில நேரம் உறவுக்குள்ளேயும் சில அப்படியாப்பட்ட விரிசல்கள் இருக்கலாம். ஆண்டவர் இந்த காலவேளை எங்களோட பேசுகிறாரு, மன்னிப்பு கொடுத்து விடுதலை பெற்றுக் கொடுக்கத்தக்கதாக, உறவுகளை சீர்படுத்தி கொள்றதுக்கு, யாரையுமே குற்றவாளியாக்கி அவங்கள வேதனைப்படுத்தி அதற்குள்ளாக சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு இல்லை ஆண்டவர் எங்களை அழைச்சிருக்கிறாரு, அவங்கள விடுதலை ஆக்கிறதுக்காக. இன்னைக்கு தேவன் எங்களுக்கு கொடுக்குற செய்தி, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நடத்தப்படுகிற வாழ்க்கை சொல்லும்போது நாங்கள் விடுதலை பெற்றது போல மற்றவர்களும் விடுதலை பெற்று வாழணுங்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறாரு எங்கள் மூலியமாக. இன்னைக்கு சிந்திச்சு பார்க்கறதுக்கு நாங்கள் இந்த விஷயத்தை குறித்து எங்களோட வாழ்க்கையில் இன்னைக்கு வாலிபர்களை பார்த்தோம் சொன்னால், வாலிபர்களுக்கு எங்கே போனாலும் கண்டம் தான், வீட்டில் இருந்தாலும் கண்டம் தான். வேலை ஒன்று போகாமல் வெட்டியாக இருக்கான் பாரு, வீட்டில் ஒன்றும் செய்யாமல். வீட்லேயும் சில நேரம் அவங்கள குற்றவாளியாக மாற்றுறது. ஃப்ரெண்ட்ஸ் மார்கள் போன அந்த வந்துட்டான் ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லாதவன், ஃப்ரெண்ட்ஸ் மார்கள் அவங்கள கண்டெம் பண்ணுறது. சரி, சமுதாயத்துக்கு போனால் சமுதாயம் அவங்கள இந்த வாரம் ஒன்றும் இல்லாமல் சுற்றிக்கிட்டு கிடக்குது அங்கேயும் கண்டு. சபைக்கு வந்து சபையில் சரி ஒரு ஆறுதலை தேடுவோமா, ஒரு எங்களை சபைக்குள்ளே சரி எப்படி இருக்குன்னு வந்தால் சபைக்குள்ளே இருக்கோம் பாருக்கா வாலிபர்கள் பார்த்தா பாருங்க ஸ்டைலும் நடையும் பேச்சும் அவங்க நம்ம காலத்துக்கு ஒத்து வர மாட்டாங்க. இப்போ இருக்க வாலிபர்கள் வித்தியாசமும் சரி வித்தியாசம். ஆனால் நாங்கள் என்ன செய்யறதுக்கு, சபையா உலகம் கண்டம் பண்ணலாம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருங்க அவங்கள சில நேரம் குற்றவாளிகளாக மாற்றி அநேக காரியங்கள் சொல்லலாம். சபை இருக்கு அவங்கள அரவணைக்கிறதுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நேற்று நாளே பாஸ்டர் சொன்னார், வாலிபர்களை நாங்கள் எடுத்து அவங்களுக்கு தரிசனத்தை கொடுக்கறதுக்கு சபையை முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு. நான் வாலிப காலத்தில் இருக்கும்போது என்னையே அப்படி கண்டம் பண்ணியிருந்தா நான் ஊழியத்துக்கு வந்திருப்பேனான்னு தெரியும். ஆனால் என்னையே கண்டம் பண்ணாமல் என்னை தைரியப்படுத்தி அரவணைச்சி ஜெபிச்சு என்னை உருவாக்குனால தான் இன்னைக்கு நான் ஒரு முழு நேர ஊழியக்காரனாக வந்து உங்கள் முன்னுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு தைரியப்படுத்துகிறவர்கள், உறவுக்குள்ளாக
அந்த உறவை கட்டி எழுப்புகிறவர்கள் தேவன் இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கார் திருச்சபை கிட்ட. ஆமென், ஹல்லேலூயா. இனி இந்த வார்த்தையில் அந்த காரியங்கள் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிறைச்சாலைக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை அல்ல தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த 4 வசனத்துக்குள்ள நாங்கள் பார்க்குறோம். அந்த விஷயத்தை தான் திரும்ப திரும்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. எங்களுக்கு செய்ய முடியாத விஷயத்தை நாங்கள் பலவீனமாக நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு பாருங்க. தேவன் எப்படியாப்பட்ட அந்த காரியம் செய்கிறார். தம்முடைய குமாரனே பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்திருக்கிறார். இந்த மாம்சத்தில் தான் எல்லா பிரச்சனையும் இருக்கு. இந்த மனுஷங்கிற உடம்புக்குள்ள மனுஷங்கிற சரீரத்துக்குள்ள தான் எல்லா ப்ராப்ளமும் இருக்கு. குற்றப்படுத்துறது, கடிந்து கொள்றது, ஏசுறது எல்லாமே இங்கே தான் இருக்கு. அப்போ இயேசு சுவாமி என்ன செஞ்சாரு? அவர் மாம்சத்தில் வந்து இந்த எல்லா ப்ராப்ளம்ஸ், இதுக்கு இந்த உடம்புக்குள்ள இருக்க எல்லா வியாதிக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் மருந்தை பெற்றுக் கொடுக்கறதுக்கு அவரே மருந்தா மாறினார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அப்படியாப்பட்ட ஒரு திட்டத்தை எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. இனி நாங்கள் பார்க்குறோம் 5ஆம் வசனத்துலேருந்து இன்னொரு முக்கியமான காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எங்களுக்கு குறிப்பிடுகிறாரு. என்னது? அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவருக்குள்ளாக நடத்தப்படுகிற வாழ்க்கை அது வித்தியாசமானது. சொல்லுவாங்க, வாலிபர்கள் சொல்லுவாங்க அது வேற லெவல்னு சொல்லுவாங்க. அது அற்புதமானது. ஏன்? பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நடத்தப்படும் போது எங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, வார்த்தை சொல்லுது ஜீவனும் சமாதானமும் கிடைக்குது. ஆமென், ஹல்லேலூயா. ஜீவன் சொல்லும் போது நாங்கள் பார்க்குறோம் அது வந்து நித்திய ஜீவனை அடையாளப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. கிரேக்க மொழியில் ஜோவாங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது நித்திய ஜீவன். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நடத்தப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நித்திய ஜீவனை தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதே போல சமாதானம் அது என்னன்னா வந்து உள்ளான மனசுல ஆண்டு கொடுக்குற சமாதானம். இன்னைக்கு நாங்கள் சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வாரோம், அதுக்கு பிறகு நாளையிலேருந்து ஓட ஆரம்பித்தா சில பேர் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. வேலை வேலை வேலை. காலையில் எழும்புனா ஓட்டம்தான். சில பேர் ஓவர் டைம், ஓட்டி விழுவுது, டபுள், என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. எப்படியாவது காசு பணம் சம்பாதிக்கணும். ஆனால் என்ன காசு பணம் சம்பாதிச்சாலும் மனசுக்கு நிம்மதி இல்லாட்டி அதில் பிரயோஜனம் இருக்கா? ஏன்னா எவ்வளோ சில பேருக்கு, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு காசு இருக்கு, கோடிக்கணக்கில் காசு இருக்கு, ஆனால் என்ன இல்லையா? உங்கள்கிட்ட நிம்மதி இல்லையா? உள்ளான மனசுல ஆறுதல் இல்லையா? ஏன்? காரணம் என்ன? ஆவிக்குரிய ஆவியானருக்குள்ளாக நடத்தப்படுகிற வாழ்க்கைக்கு பார்க்கிலும் மாம்ச ரீதியான ஓட்டத்துக்கு தான் அதிகமாக இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கோம். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நாங்கள் ஒரு பிஸி வேர்ல்டில் இருந்து கொண்டிருக்கோம். ஓட்டம் எங்களுக்கு இன்னைக்கு போட்டி நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. எப்படியாவது முன்னுக்கு வரணும், முன்னேற்றம் அடையணும், நான் உழைச்சா தான், நான் சம்பாதிக்கணும். நான் அது தப்புன்னு சொல்ல வரல, தப்பாக நினைக்காதீங்க. உழைக்கணும், சம்பாதிக்கணும், நாங்கள் கஷ்டப்படணும், சேமிக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் வந்து என்னது? அதோடு கூட தேவனோடு கூட நடக்கிற பாதையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக கிடைக்கிற அந்த மன நிம்மதி, அந்த மன நிறைவு, அந்த சந்தோஷம் அது எங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். ஹல்லேலூயா. காசு பணத்தால் சொத்து சுகத்தால் கொடுக்க முடியாததை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பெற்றுக் கொடுப்பாரு அவருக்குள்ளாக வாழும்போது. இன்னைக்கு இல்லாட்டி எவ்வளோ சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கிற பேர் கேளுங்க, போதுமானு கேளுங்க, என்னைக்கு சொல்ல மாட்டான் இது போதும்னு. நாளுக்கு நாள் அதை எப்படி பெருகலான்னு பெருக்கிக்கிட்டே தான் போவாங்க, என்னைக்கும் அது குறைக்காது. ஆனால் இன்னைக்கு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஒரு சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளணும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த உலகத்தில் இருந்ததுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தேவனுக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கையில் தான் எங்களுக்கு மெய்யான சந்தோஷம், ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கு. ஒரு கிறிஸ்தவனுக்கு 3 விதமான காரியம் இருக்குது இந்த உலகத்தில் முகம் கொடுக்கறதுக்கு. ஒன்று, இந்த உலகத்தில் எங்களுக்கு போராடி ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்குது, உலகத்துக்குரிய காரியங்கள். 2வது, மாம்சத்துக்குரிய காரியங்கள். எங்களோட மாம்சமே எங்களுக்கு விரோதமாக கிரிகை செய்யுது, தேவனுக்கு விரோதமாக. இந்த மாம்சத்தின் சிந்தை நாங்கள் பார்க்குறோம், அது மாம்ச சிந்தை மரணம், ஏன்னா அது அழிவை தான் கொண்டு போகுது. 3வது,
பிசாசுகிட்ட இருந்து நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். இந்த ரெண்டு விஷயத்தை, அதாவது உலகமே பிசாசை அடையாளம் கண்டுபிடிக்கலாம், அந்த மாம்சம் சொல்றது ரொம்ப டேஞ்சரானது. ஏன்னா அது எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு எங்களை அழிவுக்கு நோக்கி கொண்டு போகுது. இந்த இங்கிலீஷ் அந்த டயபெட்டிக் சொல்கிற நோய் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்லுவாங்க சைலண்ட் கில்லர்னு. ஏன் சொல்லுங்க? அது உடம்புக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அணுவா கொஞ்சம் கொஞ்சமாக ஆளை காலி பண்ணிடுமா. இல்லைங்க சார், இந்த மாம்சம் அப்படியாப்பட்ட சாமா தான். அது என்ன செய்யுமா, எங்களுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எங்கட ஆவிக்கு விரோதமாகவே கிரியை செய்து தேவனுக்கு விரோதமான பகையை உண்டாக்கும். நான் சொல்லலை, வார்த்தை சொல்லுகிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் 8 சொல்லுது, தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்ச சிந்தை மரணம். 7 சொல்றது எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அப்படின்னா என்னது பாருங்க, இது எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இது தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யறதுக்கு தான் எப்பயும் கிரிகை செய்யுது. அன்பான தேவ பிள்ளைகளே, அதனால தான் ஆவியானவருடைய கட்டுப்பாடு, அவருடைய வழிநடத்தல் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பத்தாது, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல், பிரசன்னம், அந்த பலன் எனக்கு அனுதினமும் தேவை என்ற வாழ்க்கைக்கு. அவருக்குள்ளாக நடக்கிற வாழ்க்கை மாத்திரமே எனக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க முடியும். மாம்ச பலத்தினால செய்ய முடியாது, எந்த பலத்தா செய்ய முடியாது. தான் சகரியா புத்தகத்தில் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே எல்லாமே கூடும். ஆமேன் ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த மாம்சம்ங்கிறது இது ஒரு பொல்லாத காரியம். இன்னைக்கு மாம்சத்தில் தான் இன்னைக்கு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது ரொம்ப ஆவியில் நாந்தமாக பார்க்கும்போது உங்களோட முகங்களை ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, வடிவாக இருக்கிறீங்க, அமைதியாக இருக்கிறீங்க. கிழமை நாட்களிலும் இப்படியே இருந்தால் இவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா சில நேரம் கிழமை நாட்கள் நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம்? ஆவிக்குரியவர்களாக நடந்து கொள்கிறோமா, மாம்சத்துக்குரியவர்களாக நடந்து கொள்கிறோமா? குடும்பத்தில் சில பிரச்சனை வரும்போது வீட்டை சுற்றி இருக்க 4 வீட்டுக்கு எங்கட சத்தம் கேட்கும். சில நேரத்தில் அங்கே சொல்லுவோம், அந்த கிறிஸ்டியன் வீடா, அங்கே தான் சண்டை போல மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்பத்தில் பிரச்சனை வந்தோம், நாங்கள் எப்படி தீர்த்து கொள்கிறோம்? சண்டை போட்டு கத்தி. சில நேரம் சபையில் அந்நிய பாஷையில் துதிச்சு அல்லேலூயான்னு நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். கிட்ட இருக்கவங்களும் பயந்துருவாங்க. பா, ஆவி அக்கினி பறக்குது, இங்கே சுடுது, என்னைய அப்படி அனல் பறக்குது. கிழமை நாட்களில் போய் பார்க்கும்போது அங்கே வேற பாஷை. வேலைத்தோட்டத்தில் ஒரு பிரச்சனை போனோன்னு தூசணம். ஏய் பார்த்துக்கோ, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஆமாம், நீ யாருன்னு எனக்கு தெரியும். என்னது அங்கே சண்டை வந்தோன்னே இங்கே அந்நிய பாஷையெல்லாம் வேற பாஷை வந்துடும் வாயிலிருந்து. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் சிந்திச்சு பார்க்கறதுக்கு அன்பானவர்கள், நான் யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக நான் சொல்ல வரலை. மாம்சம் எங்களை எப்படியாக நடத்தி கொண்டிருக்கு. இன்றைக்கி பொருளாதார பிரச்சனை வந்தோன்னே முதலாவது நாங்கள் என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? தேவனுடைய சமூகத்தில் போயிட்டு ஆண்டவர் என்னை சந்திப்பார், ஆண்டவர் பார்த்துக்கொள்ளாருங்கிற அந்த மனப்பான்மையில் அந்த சிந்தையில் செயல்படுறேன்னா, இல்லாட்டி எதை ஈடு வைக்கலாம், எங்கே போனால் லோன் எடுக்கலாம், யாரை பார்த்தா எனக்கு உதவி எடுக்கலாம்? முதலாவது எங்களோட மனசுக்கு என்ன வருது? மாம்சமாக எங்களுக்கு தீர்மானம் எடுக்குது, ஆவியானவரை எங்களுக்கு தீர்மானத்தை கொடுக்குறாரு. சில நேரம் சேலரியை எடுத்தோன்னு, கையில் சேலரி வந்துட்டு இப்போ கத்தாவே ஸ்தோத்திரம் எடுத்தோன்னு, அந்த சேலரியில் முதலாவது நாங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கணும்னா இந்த லோனை கட்டணும், இதெல்லாம் கட்டணும், அது இதெல்லாம் கட்டிட்டு மிஞ்ச காசை வேணா தசம பாகத்துக்கு போடும். மாம்சத்துக்குரியவர்கள் அப்படி சிந்திப்பாங்க. ஆவிக்குரியவர்கள் சிந்திப்பாங்க, முதலாவது சேலரி எடுத்தோன்னு இதில் தசம பாகத்தை முதலாவது ஒதுக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்குற பங்கு. கையை வச்சிடக்கூடாது, கையை வச்சா இதில் எனக்கே தான் ஆபத்து. இந்த மாதம் முழு நான் போனா கத்தருக்கு கொடுக்க வேண்டிய பங்கை நான் கொடுத்துருவேனப்பா. ஆவிக்குரியவங்க சிந்திக்கிறது அப்படி. மாம்ச பிரகாரம் சிந்திக்கிறது என்னது? கடனில் எல்லாம் லிஸ்டிங், கரண்ட் பில், தண்ணி பில் எல்லாம் கட்டி முடிச்சு எல்லாம் முடிஞ்சு கடைசியில் இருக்கா தசம பாகம் போடுறதுக்கு வைஃப் கேட்பான் ஹஸ்பண்ட் கிட்ட, அப்போ பார்த்து போடு, இருக்கிறது என்ன அதை பார்த்து போடு. ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆவிக்குரியர்கள் எப்பயும் ஆவிக்குரிய ரீதியான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஊழியர்களாக இருந்தாலும் ஊழிய காரியங்களில் பிஸி கூட, ஓட்டம், வேலைக்கு போனால் வேலை ஓட்டம், வேலை முடிஞ்சு வந்தாலும் ஊழிய காரியங்கள் நல்ல. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கவும்
தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கும் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்கறதுக்கும் நாங்கள் செவிமடுக்க இருக்கு. ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறதுனால மாத்திரம் நான் ஒரு ஆவிக்குரியவனாய் மாற போறது இல்லை. தேவனுடைய சமூகத்திலிருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு வார்த்தையை எனக்குள்ளாக போயிட்டு கிரிகி செய்யறதுக்கு நான் இடம் கொடுக்க இருக்கு. ஆவியானுடைய சத்தத்தை கேட்க இருக்கு. அப்பொழுதுதான் எனக்கு மெய்யான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றதுக்கு இடம் கொடுக்க முடியும். நான் பார்க்குறோம் இன்னைக்கு 11ஆம் வசனம் சொல்லுது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்கள் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்கள் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். நான் இந்த வார்த்தையில் சிந்திச்ச ஒரு காரியம் தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த உயிர்த்தெழுதலோடையும் தொடர்பு பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து, உங்களுக்கு தெரியும் பிரியமான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்து கன்னி மரியாவுடைய வயிற்றில் பிறக்கும் போது வேதம் சொல்லுது, ஆவியானவருடைய நிழலில் ஆவியானவருடைய இடைப்படுதலோடு தான் கற்பம் தரிக்கப்பட்டாரு இயேசு சுவாமி. ஞானஸ்தானம் எடுக்கும் போது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து எழும்பும் போதே ஆவியானவர் புறாவை போல அமர்ந்தார் வேதம் சொல்லி பார்க்கிறது. அதோடு கூட பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போற சோதனை காலத்துல ஆவியானுடைய வல்லமையோடு கூட கலிலேயாவுக்கு புறப்பட்டு போனதாக வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்த கிரியை இருந்தது காணக்கூடியதா இருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலோடு கூட இந்த பரிசுத்த ஆவியானோடு தொடர்பு பட்டு இருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க அன்பான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவோடே இந்த பரிசுத்த ஆவியான இவ்வளவு ஒரு நெருக்கமாக கிரிகை செய்தார்னா, ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற செய்தி என்ன, எங்களுக்கு கொடுக்கிற முன்மாதிரி என்ன, எங்களுடைய வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில எங்களுடைய ஊழிய பாதையில எல்லா வேலையிலையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து கிரிகை செய்வது அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் எங்களோட வாழ்க்கைக்கு தேவை. அப்பதான் எங்களோட வாழ்க்கையில சரியான பாதையில் எங்களுக்கு போகலாம். அந்த ஆவியானவர் இன்று எங்களுக்குள்ளாக வாசம் செஞ்சு கொண்டிருக்கார். எப்படியாப்பட்ட ஆவியானவர்? கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழுப்பினவர். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட உள்ளத்துல இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறாரு, உங்களுக்குள்ள வாசம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து கட்டுக்களை உடைத்து எழுப்பினவர். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர், அந்த ஆவியானவர் இன்னைக்கு எங்கட சரீரத்தில் இருக்கிற சாவுக்கேதுவான காரியங்களை, பாவ காரியங்களை, பாவ சிந்தனைகளை, அது எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி எங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இனி இந்த பரிசுத்த ஆவியானவரை உங்களோட வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கீங்கன்னா இன்னும் அந்த ஆவியுடைய அனல் மூட்டி உங்களுக்குள்ளாக கிரியை செய்யறதுக்கு இடமளிக்கலாம். ஆனால் இன்னும் இந்த பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலை, இந்த நிரப்புதலை உங்களோட வாழ்க்கையில் பெற்று இல்லாட்டி இன்னைக்கு அருமையான சந்தர்ப்பம். உங்களோட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையாக உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் வாங்க, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிங்க, உங்களோட இரத்தத்தினாலே கழுவி என்னை பரிசுத்தமாக்கி என்னை விடுதலை ஆக்குங்க. நானும் விரும்புகிற இந்த காலை வேளை உங்களோட பரிசுத்த ஆவியானரை பெற்றுக்கொண்டு நானும் வாழணும். எனக்கும் ஆசையாக இருக்குது, இந்த பரிசுத்த ஆவியானரை எனக்கு பெற்றுத்தாங்க. அப்படி நீங்கள் வாஞ்ச கேட்பீர்களானால் அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த பிரசன்னத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்த உங்களையும் சித்தமாக இருக்கிறார். கடைசியாக நான் இதை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். 12ஆம் 13ஆம் வசனத்தில் நாங்கள் பார்த்தோம் சொன்னால், ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பதாக கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய ஒரு பிறப்பு எடுக்கிறோம். இயேசுவாமி தான் சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஜலத்தினாலும் ஆவியினாலும் நாங்கள் திரும்ப பிறக்க இருக்கு. பிறந்தா நாங்கள் எப்படி இருப்போம்? சொல்லுங்க. நாங்கள் ஒரு சின்ன ஒரு குழந்தையா தான் இருப்போம். மாம்சம் ஏற்கனவே வளர்ந்து இருக்கு, நல்லா புஷ்டியாக வளர்ந்துருக்கு, சாப்பிட்டு கிஃப்ட்டு நல்லா பலசாலியாக இருக்குது. ஆவி பிறந்தவன் எப்படி இருக்குமா? அது எப்பயுமே சின்னதாக இருக்கும். எது எங்களை ஆளுகை செய்யும்? ஆவி இப்படி இருக்கு, மாம்சம் இப்படி இருக்கு. எது எங்களை ஆளுகை செய்யும்? இப்படி இருந்தா சத்தமாக சொல்லுங்க. மாம்சம் தான். ஏன்? இந்த கட்டையே, இந்த நெட்டை தான் எப்படியாவது கட்டுப்படுத்த பார்க்கும். ஏன்னா இது ஏதாவது செய்யாது, விடாது. அப்ப என்ன செய்யறதுக்கு? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ, தேவனுடைய பிள்ளையா மாறணுமோ, பேதுரு சொல்றாரு, நீங்க புதிதாக பிறந்த குழந்தையை போல தேவனுடைய வசனமாகிய ஞானப்பாலை குடிங்க.
ஞான பாலின் மேல் தாகமா இருங்க. வார்த்தையை குடிங்க, போஷிங்க, சாப்பிடுங்க. தேவனுடைய வார்த்தையில வளங்க 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 வளர்ந்து வளர்ந்து இந்த மாம்சத்துக்கு பார்க்க என்னைக்கு ஆவி வருதோ அப்பதான் என்ன நடக்குமா? என்ன நடக்குமா? மாம்சத்தை எங்களுக்கு முழுமையா கட்டுப்படுத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புறாரு மாம்சத்தை ஆவி கட்டுப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையை வாழ்வது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழும்போது எங்களுடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற ஒரு ஆவியின் வழிநடத்துகிற படுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வாழ முடியும். ஏன்னா மாம்சத்துல எப்பயுமே அநேக தீமையான காரியங்கள் இருக்கு. மாம்சம் எப்பயுமே ஒரு காந்த சக்தியை போண்டு உலகத்தில் இருக்க காரியங்களுக்கோ பாவ காரியங்களுக்கோ எப்படியாவது ஒட்டிக்கொள்ள தான் பார்க்கும். போயிட்டு ஏதாவது காரியத்தை ஒட்டிக்கொள்ள தான் பார்க்கும். ஆனால் ஆவியானவர் எங்களுக்கு எப்பயுமே தட்டி சொல்லி கொண்டு பாரு, என் மகனே இது சரி வராது, இதை பார்க்காத, இதை செய்யாத, இப்படி நடந்து கொள்ளாத, உன் வாழ்க்கையில் இந்த வழியில போ, எடுக்க வேண்டிய தீர்மானத்தை சொல்லி கொடுப்பாரு. எங்களோட வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் ஆவியானுடைய வழிநடத்தல், அவருக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கையை தான் எங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகும். நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்னைக்கு நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கையில் இந்த 3 விஷயத்தை நான் உங்கள் முன்னுக்கு வைக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானுக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை தான் தண்டனையிலிருந்து எங்களை விடுதலையாக்க போகிறது. முதலாவது காரியம். 2வது, ஆவியானவருக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கையில தான் ஜீவனும் சமாதானமும் அடங்கி இருக்கிறது, மாம்ச பிரகாரமான வாழ்க்கையில் அல்ல. 3வது காரியம், நாங்கள் பாவத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாற முடியும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக வழிநடத்தப்படுகிற வாழ்க்கையில் மாத்திரமே. இனி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மாம்ச ரீதியான வாழ்க்கையை விட்டு பரிசுத்த ஆவியினுடைய வாழ்க்கைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். நாங்கள் அழைக்கிற நமஸ்கார குழுவினர் வாங்க, நாங்கள் ஆண்டவருக்கு ஆராதிக்க போகிறோம். இந்த வேளையில் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் சொல்ல போகிற எங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் நாங்கள் ஆராய்ச்சி பார்க்க போகிறோம். தாவீது சொன்னது போல, கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ச்சி பாருங்கள், வேதனை உண்டாக்குற வழிகள் உண்டோ என்று பார்த்து அதை விட்டு நித்திய வழியில் நடத்துங்கன்னு. சில நேரம் நாங்கள் விரும்புகிறத செய்யாமல் விரும்பாததை தான் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் சிந்திச்சு பார்க்க போகிறோம். எங்களோட வாழ்க்கையில் என்ன எங்களோட வாழ்க்கையில் ஆளுகை செஞ்சு கொண்டிருக்கு. பரிசுத்த ஆவியான இந்த வேலை உங்களை உணர்த்தி கொண்டிருக்காரு. நாங்கள் இந்த வேலை சற்று நேரம் எழுந்திருந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எழுந்திருந்து நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. விரும்புகிறதை செய்யாமல். ஹல்லேலூயா. ரபாஷிகாரி அந்தி ராபாலா. இந்த பாடலை பாடுகும்போது இது சாதாரண ஒரு பாடலை பாடாதீங்க. ஒரு மனம் திரும்புதல் ஒரு ஜெபமா பாடுங்க. நீங்க நினைக்காதீங்க நான் இந்த தவறு செய்யல, நான் இந்த தப்பு செய்யல. பவுல் சொல்றாரு, நிற்கிற நீ விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையாரு. இந்த பாடல் நாங்கள் ஜெப சிந்தனையோடு கூட பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே இதை பாடுங்க. விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன், இயேசுவே உதவி செய்யும். சத்தமா நாங்க ஜெபசிந்தியோடு பாடுவோம். விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன், இயேசுவே உதவி செய்யும். அவருடைய இரத்தத்தினாலே இரத்தத்தால் என்னை கழுவும், ஆவியால் என்னை நிரப்பும். இரத்தத்தால் என்னை கழுவும், ஆவியால் என்னை நிரப்பும். விரும்புகிறதை பார்க்காமல் விரும்பாததை பார்க்கிறேன். என் கண்களை கழுவிவிடும் சுவாமி. சுவாமி, கண்களில் பார்க்கிற காரியங்களை சுத்திகரிங்க அப்பா. விரும்புகிறதை பார்க்காமல் விரும்பாததை பார்க்கிறேன், கண்களை கழுவிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவும், ஆவியால் என்னை
அப்பா என் சிந்தையை கழுவுங்க ராஜா உம் இரத்தத்தால் என்னை கழுவும் ஆவியால் என்னை நிரப்பும் உம் இரத்தத்தால் என்னை கழுவும் ஆவியால் என்னை நிரப்பும் விரும்புகிறவர் சொல்லுவதை என் வாழ்வில் இனி செய்திடுவேன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே விரும்புகிறவர் சொல்லுவதை என் வாழ்வில் இனி செய்திடுவேன் சித்தத்தை நிறைவேற்றுவேன் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா என் தகப்பனே இயேசுவே என் தகப்பனே ஆவியால் வழி நடத்துங்க அப்பா உடைய பரிசுத்த ஆவியினாலே வழி நடத்துங்க நடத்துமே இயேசுவே அப்பா இயேசுவே என் தகப்பனே ஆவியால் வழி நடத்துமே இயேசுவே என் தகப்பனே உம் ஆவியால் ஆவியால் வழி நடத்துமே இயேசுவே என் தகப்பனே தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா உடைய ஆவியினாலே என்னை வழி நடத்தும் வழி நடத்துமே ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி சுவாமி ஹalleluya உடைய இரத்தத்தின் வல்லமையினாலே கழுவி எங்களுடைய சிந்தனைகளை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே எங்களுடைய செயல்களை பரிசுத்தமாக்குங்க நாங்கள் பார்க்கிற பார்வை எங்களுடைய கண்களினால் ஏற்படுகிற இச்சைகள்ல இருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க ராஜா ஆண்டவரே உடைய சத்தத்தை கேட்டு உடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி எங்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே பரிசுத்தமாக்குங்க இன்னும் கிட்டி சேர வேணும் சுவாமி இன்னுமே நாங்கள் ஆண்டவரே அப்பாவுடைய சமூகத்திலே நாங்கள் நெருங்க வேண்டும் சுவாமி ஆண்டவரே ஹalleluya 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 ஆவியானவர் வரும்போது அவர் பனியை போல எங்களுடைய உள்ளத்தில் ஊற்றப்படும் போது எல்லா மாம்சத்தின் கிரியைகளை சுட்டெரிக்க கூடிய அந்த ஆவியின் வல்லமை எங்களில் நிரப்பப்படும் போது எங்களுக்கு இந்த விடுதலை அனுபவிக்க முடியும் இந்த காலை வேளை இயேசு சுவாமி அந்த விடுதலை எங்களுக்கு கொடுக்க விரும்புகிறான் ஹalleluya ஸ்தோத்திரமான வாஞ்சிங்க ஆவியானுடைய பிரசன்னத்தை வாஞ்சிங்க ஹalleluya பனி போல பெய்யும் ஸ்தோத்திரமானவரே ஹalleluya மலையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே ஆம் ஆவியானவரே மலையாக பொழியும் புதிய ஒரு தொடுதல் வேணும் அப்பா எங்களுக்கு ஆவியே ஆவியே மலையாக பொழியும் ஆவியே 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 மலையாக பொழியும் ஆவியே மென்மையானவரே மேக சம்பமே எங்கள் மென்மையானவரே மென்மையானவரே மென்மையான ஒரு உள்ளத்தை தாங்கப்பா எங்களுக்கு மேக சம்பமே ஊற்று தண்ணீரே ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஆனந்த தைலமே எங்கள் ஆனந்த தைலமே ஆனந்த தைலமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும்
செய்பவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்த ஆவியானவர் அவர். அல்லேலூயா. யோர்தானை பிளந்தவரே, உங்களுக்காய் யுத்தம் செய்கிறவராய் அவர் இருக்கிறார். யுத்தங்கள் செய்பவரே, உங்களுக்காய் போராடுகிற தேவன் அவர். உங்களுக்காய் யோர்தானை பிளந்தவரே, பெருமலையாய் பிரவேசிக்க பெருமலையாக பிரவேசித்த, பெருமலையாக பிரவேசித்த உள்ளங்கை மேகமே. உள்ளங்கை ஆமென், ஆமென். அப்பா, எங்கள் உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை அல்லேலூயா. மேகமே, பனி போல பெய்பவரே, பனி போல இந்த காலையில் உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் டாடி. பரிசுத்தரே, எங்களுக்கு நீங்க போதும் அப்பா. ஓ ரபஷிகேரி அந்திரா ஆவியே, பனி போல பெய்ய பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே. வறண்ட நிலங்களிலே, வறண்ட எல்லா வறண்டு போயிருக்கிற நிலங்களுக்கு மேலாக இப்பொழுது வாய்க்காலை ஊற்றுகிறார் அவர். ரிமாஷிகேரி அந்திரா வாலா. ஓ வாய்க்கால்கள் அமைக்கிற தேவனே, வறண்டு போன ஆத்துமாக்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியுடைய வாய்க்கால்கள் ஊற்றப்படுவதாக இப்பொழுது. வாய்க்கால்கள் அமைப்பவரே, தேவனுடைய பிள்ளையே, கனிதரும் மரமாக, கனிதரும் மரமாக, கனிதரும் மரமாக, காப்பாற்றி வளர்ப்பவரே, உன்னை காப்பாற்றி வளர்ப்பவரே, பனி போல பெய்ய பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்ய பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே. கரங்களை உயர்த்துங்க. பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, ஆவியானவரே, உடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க. உடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க. இன்னைக்கு வேணும் உடைய பிரசன்னம். எனக்கு ஒரு விடுதலை வேணும் சுவாமி. என்னை மாற்றுங்கப்பா உடைய சமூகத்துல. உடைச்சு உருவாக்குங்க. என்னை உடைச்சு உருவாக்குங்க அப்பா. எனக்கு ஒரு புதிய தொடுதல் வேண்டும். ஷிகேரி அத்திரா வாலாரா கரியா தேரே. ஆவியே, ஆவியே, மலையாக பொழியும் ஆவியே. கேளுங்க, கேளுங்க. ஆவியே, பரிசுத்த ஆவியே, எங்களை நிரப்புற ஆவியே, அக்கினியின் ஆவியானவரே, மேக ஸ்தம்பமே, பனி போல பெய்பவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெமா ஷிகேரி அந்திரா வாலா. அன்ய பாஷை நிரம்பி ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரை துதிங்க. ஷிகேரி அந்திரா மாரா. என்னை நிரப்பும் ஆவியானவரே, உம்முடைய வல்லமையின் அபிஷேகம் என்னை நிரப்பட்டும் அப்பா. இந்த காலை பொழுதுல ஒரு விடுதலை எனக்கு வேணும். நான் மாம்சத்துக்கு கடனாளி அல்ல. நான் ஆவியானவராலே நடத்தப்படுகிற பாத்திரம் சுவாமி. ஆண்டவரே, நீர் என்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கு. ரத்தத்தை சிந்தி வாங்கி இருக்கிறது. ஆவியின் படி நடக்கிற வாழ்க்கையில் வாழ, அந்த ஜீவனுக்குள்ளாக வாழ, அந்த சமாதானத்துக்குள்ளாக வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா. எங்கேயோ எந்த இடத்துல ஆண்டவரே வழி தவறி போயிட்டாப்பா. வழி தவறி போயிட்டேன். என்னை மன்னிங்க தகப்பனே. இன்னைக்கு உணர்ந்து கொண்டேன், உமக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை தான் எனக்கு ஜீவன் அப்பா. எனக்கு சந்தோஷம். நான் இழந்து போயிட்டேன்ப்பா. மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில ஓடி ஓடி களைச்சு போயிட்டு வந்திருக்க உடைய சமூகத்துல என் களைப்பை இப்பொழுது தாங்க தீருங்க ஆவியானவரே. என் களைப்பை தாங்க தீருங்க சுவாமி ஆண்டவரே. ஓ ரமாஷி கேரியான் சீராபாலா ரிமலா ஷிரியான் சீராபாலா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார், பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். இன்னைக்கு நிறைய உள்ளங்கள் இருக்கீங்க. நிறைய இந்த இடத்துல இருதயங்கள் உடைக்கப்பட்டு எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு கண்டம், ஒரு குற்றவாளியா உங்களை பார்க்கிறாங்க. என்னையே குற்றவாளியா பார்க்கிறாங்க. என் குடும்பத்தில் இருக்கிற நபர்களே என்னை ஒரு குற்றவாளியாக, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டி, என்ன கண்டம் பண்ணி, என்ன ஒதுக்குறாங்க. ஏன் சொல்லி
உங்களை நீங்க தாழ்வா நினைச்சு கொண்டு இந்த சமூகத்துல வந்திருக்கீங்க. தேவனுடைய சமூகத்துல கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறார். என் மகளே, என் மகனே, நான் உன்னை ஒரு போது குற்றப்படுத்த மாட்டேன். உன்னை நான் ஒரு போது காயப்படுத்த மாட்டேன். நான் உன்னை தேற்றுகிற தேவன். நான் உன்னை தேற்றுகிற தேற்றரவாளன். நான் உன்னை வேதனைப்படுத்துறவன் அல்ல. மனுஷன் உன்னை வேதனைப்படுத்தலாம், உன்னுடைய வீட்டார்கள் உன்னை வேதனைப்படுத்தலாம், நீ வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற நபர்கள் உன்னை காயப்படுத்தி வேதனைப்படுத்தலாம், உன்னை புறக்கணிக்கலாம். நான் உன்னை புறக்கணிக்க மாட்டேன். நான் உன்னை அரவணைக்கிற தேவன். நான் உன்னை சுகப்படுத்துகிற தேவன். உன்னுடைய கண்ணீர்களை என்னிடத்துல கொடு. உன்னுடைய கண்ணீர்களை உன்னை இடத்துல கொடு. விடுதலை ஆகும். ஆண்டுடைய சமூகத்தை விடுதலை ஆகி அப்படியாப்பட்டவங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் குற்றவாளி அல்ல, நீங்க என்ன தேற்றுகிற தேவனாக இருக்கிறீங்க. நான் விடுதலை அனுபவிக்கிறேன் சுவாமி. இந்த கால வேலை உங்களுடைய பிரசனத்துல எனக்கு நீங்க போதும் அப்பா. பிதாவே, என்னை யாரும் புரிஞ்சு கொள்ளலாட்டி, யார் என்னை தேற்றாலட்டியும் தேற்றவாளராய் நீங்க எனக்கு இருக்கீங்க. என்ன வாழ்க்கையை நடத்துறது. அப்படியாப்பட்ட வேதனையோடு வந்த ஊர் உள்ளத்தை இந்த காலவேளை கர்த்தர் தேற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளை அப்படி மனம் உடைஞ்சு மன கிளேசத்தோடு நீங்க வந்திருப்பீங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ பயப்படாது என் மகளே, நீ பயப்படாது என் மகனே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வாழ்க்கை முழுவதும், வாழ்க்கை பயணம் முழுவதும் உன்னை நடத்துகிற தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ குற்றவாளி அல்ல, நீ ஒரு குற்றவாளி அல்ல. யார் உன்னை கண்டம் பண்ணால், யார் உன்னை ஒதுக்கி புறக்கணிச்சாலும், யார் உன்னை குறிச்சு பார்க்கலாட்டி நான் உன்னை பார்க்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரமஷிகேரியாம் தீராவாலா. ஹல்லேலூயா. நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. சில பேர் நீங்க வாழ்றதுக்கு முயற்சி செய்றீங்க. நான் விருப்பம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றதுக்கு, ஆனால் என்னால முடியலையே. நான் அடிக்கடி விழுந்து போறேனே, அடிக்கடி நான் சோர்ந்து போறேனே. என்னுடைய ஜெப வாழ்க்கை உடைஞ்சு போயிட்டு இருக்கிறது. வேதத்தை என்னால வாசிக்க முடியாம இருக்கிறது. பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னத்தை எனக்கு அனுபவிக்க முடியாம இருக்கிறது. அப்படியாப்பட்ட சில போராட்டங்களோடு கூட இன்னைக்கு நிறைய பேர் இருக்கீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இணைப்பட்டு கொண்டிருக்கார். மகனே, மறுபடியும் உன்னுடைய ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்பு. மறுபடியும் வேதத்தை என்னோடு கூட நீ தியானி. என்னுடைய சமூகமுக்கு முன்பதாக செல்லும். நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன், நான் உன்னை தைரியப்படுத்துகிற தேவன். மறுபடியும் உன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாய் பயன்படுத்த போகிறேன். அநேகர் காண போறாங்க நீ ஆவிக்குரிய ஒரு பாத்திரமாக வாழ்றத. உன்னுடைய வேலைத்தளத்தில் இருக்கவங்க காண போறாங்க, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்க காண போறாங்க, உன்னுடைய நண்பர்கள் காண போறாங்க. மறுபடியும் உன்னுடைய வாழ்க்கையை நான் கட்டி எழுப்ப போகிறேன். ஹல்லேலூயா. ரபா ஷிகேரியாம் தீராபாலா. விழுந்து போன காலத்தை குறித்து யோசிக்காதீங்க. ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில். இன்றைய நாள்ல இருந்து புதிய ஒரு சாப்டர் ஒன்று, புதிய ஒரு அத்தியாயத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்து வைக்க போகிறார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு தீர்மானத்தை எடுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைய நாள்ல இருந்து நான் என்னை மாற்றிக்கொள்ள போகிறேன். நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்னைக்கு மோசே சொன்னது போல, மோசே சொன்னார், ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் இல்லாம, உங்களுடைய ஆவியானுடைய பிரசன்னம், அந்த மேகஸ்தம்பம் இல்லாம நான் முன்னுக்கு போக மாட்டேன் ஆண்டவரே. என் லைஃப்ல நான் முன்னுக்கு போக மாட்டேன்னு மோசே சொன்னது போல நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க இல்லாம என்னால முன்னுக்கு போக முடியாது. என் லைஃப்ல எல்லா நேரத்துலையும் நீங்க எனக்கு வேணும் அப்பா. அப்படியாக ஒப்பு கொடுத்து நீங்க எங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்றைய நாள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் உருவாக போகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெப செய்வோமாக, கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமாக. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி. உடைய வார்த்தைக்குள்ளாக எங்களுக்கு பேசின ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி சுவாமி. இன்றைய நாள் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி நீங்க ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இந்த இடத்துல புறப்பட்டு போகும்போது ஆவிக்குரிய சிந்தனைக்குள்ளாக கட்டியெழுப்பப்பட்டு பரிசுத்த ஆவியுடைய நிரப்புதலுக்குள்ளாக வாழுகிற பாத்திரங்களாக புறப்பட்டு போக கிருபை செய்யுங்கப்பா. மாம்சத்தின் கிரியைகள் எல்லாத்தையும் நீங்க முறியடிச்சு ஆண்டவரே புதிய ஜீவனை வார்த்தைக்குள்ளாக கொடுத்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. சபையை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்பத்தின் தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேல இருந்து கூட வழி நடத்துங்க. வியாதிகளோடு யாராவது இடத்துல வந்திருப்பார்கள், ஆனால் கர்த்தருடைய இப்பொழுதே யெகோவா ராஃபா சுகமளிக்க முடிய விடுதலை உடைய பிள்ளைகளுக்கு மேலாக கடந்து போட்டோம் ஆண்டவரே. நீங்க சுகம் கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா.
உடைய அன்பின் கருத்துக்கீழாக சபையை முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இன்று நாளிலே சுவாமி நீங்க எங்கள் மத்தியில் இடைப்பட்டு ஆசீர்வதித்து வழிநடத்ததுக்காக உமக்கு எல்லா துதிகான மகிமையிலே செலுத்துகிறேன். அப்பா உடைய கருத்திலே இந்த ஆராதனை வேளை ஆண்டவரை நீங்க வழிநடத்ததுக்காக, எங்களோடு பேசினதுக்காக, எங்களை தொட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுதும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவ சமாதானத்தோடு போயிட்டு வாங்க.